உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். நாயக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதடுகள் அவருடைய முகங்களில் முத்தமிடப்பட்டிருக்கிறது. பேரக்கோனுடைய உதடுகளில் முத்தமிடப்பட்டிருக்கிறது. பேரக்கோனுடைய கருத்துகளில் முத்தமிடப்பட்டிருக்கிறது. பேரக்கோனுடைய மார்பகங்களில் முத்தமிடப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர். இன்னும் சொல்ல போனால் நபிகளாரோடு அந்த மெம்பரிலே அமரக்கூடிய பாக்கியம், கொடுப்பதை, சந்தர்ப்பம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை தவிர வேறு யாருக்குமே இந்த உலகத்திலே கிடைக்கவில்லை. மெம்பர் படியின் மேலே ஏறி குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பேரக்குழந்தை அவர்கள் தட்டு தடுமாறி நடந்து வருகிறார்கள். எங்கே அவர் விழுந்து விடுவார் என்று மெம்பர் படியில் இருந்து இறங்கி போய் பேரை தூக்கிட்டு வந்து மெம்பர் படியில் வந்து அமர்ந்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு இவை அனைத்துமே நாயக தோழர்களாகிய சஹாபா பெருமக்களுடைய கண்ணுக்கு முன்பாகவே அந்த முன்னிலையிலேயே நடைபெறுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகளார் இன்னும் இந்த பேர குழந்தைகள் சம்பந்தமாக சொன்ன செய்திகள் தெரியுமா? அல்லாஹு அக்பர். அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஸன் வல் ஹுசைன் சய்யித் அஸ்பாபுல் ஜன்னah. ஹஸனும் ஹுசைனும் சொர்க்கத்தின் வாலிபர்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அஹ்மதிலும் திருமதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு தகவல் பதிவு செய்யப்படுகிறது. சொன்னார்கள், ஹுசைன் மின்னி வ அன மின்ஹு. ஹுசைன் என்னில் உண்டானவர், நான் அவரில் உண்டானவன். யார்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர்தான் நான் தான் அவர் என்று சொல்லும் விதமாக பாசத்தின் உச்சகட்ட வார்த்தையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்திய இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினர்கள் அஹ்ல பைத் என்று சொல்லக்கூடிய நாயகத்தின் வழித்தொண்டர்கள். ரசூலுல்லாஹ்க்கு ஆண் வாரிசுகளுடைய பரம்பரை கிடையாது, பெண் வாரிசுகளுடைய பரம்பரை தான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு போர் ஒன்றை போர்த்து அமர்ந்திருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, அவங்களுக்கு போர்வைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, அவங்களையும் போர்வைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, அவங்களையும் மகளே வாங்கல அந்த போர்வைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, அலியே வாங்கன்னு சொல்லி மருமகளை கூப்பிட்டு அந்த போர்வைக்குள்ள வச்சுக்கிட்டு சொன்னாங்க, இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தினர்கள், அஹ்ல பைத் என்று சொல்லக்கூடிய இவர்கள். இவர்களை நீங்கள் நேசிக்கும் காரணமெல்லாம் அல்லாஹ் உங்களை நேசிப்பார். யாரெல்லாம் இவர்களை நேசிக்கின்றார்களோ யாரெல்லாம் அவர்களை நீ நேசிப்பாயாக என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்த துஆவையும் இங்கு பதிவு செய்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹுமா ஃபஉஹிப்புஹுமா வ உஹிப்பு மன் யுஹிப்புஹுமா. யா அல்லாஹ், யாரெல்லாம் இவர்களை நேசிக்கின்றார்களோ அவர்களை நான் நேசிக்கின்றேன், யாரெல்லாம் இவர்களை நேசிக்கின்றார்களோ